ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, பெண்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி. 4 வயது குழந்தையில் இருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. மிக மோசமான ஒரு ஆட்சி. தினம் செய்திகள், ஒவ்வொரு ஊரிலும் அன்றாடம் பார்த்தா முந்தா நாள் 4 வயசு பெண் குழந்தைய ஒருத்தனை கூட்டிட்டு போய் அப்படியே. இதை விட ஒரு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குமா? இதுக்கு முன்பு பார்த்தோமா? இதுக்கு முன்பு இங்கிருந்து ஆந்திராவில் போய் குடிப்பானுங்க, இப்ப அங்கிருந்து இங்க வரானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேடு கட்ட ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி. கஞ்சாவையும் சாராயத்தையும் கட்டுப்படுத்த துப்பில்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களே, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலை பெண்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். கடந்த தேர்தலிலே நீங்கள் தவறை செய்தீர்கள். இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். வருகின்ற தேர்தலில் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். தயவு செய்து கேட்கிறேன், தயவு செய்து கேட்கிறேன். இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும். இது சோளிங்கர்ல ஒரு அம்மா பேசினாங்க, மைக்கில் மேடையில பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? ஐயா, நான் பெண் பிள்ளை வச்சிருக்கிறேன், என் பெண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வருமா, பத்திரமா வருமானு எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. தினம் ஸ்கூலுக்கு அனுப்பி எப்படா என் பொண்ணு வருது, எப்படா திரும்பி வரும், பத்திரமா வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்கு பயமா இருக்கு ஐயா அப்படின்னு ஒரு பெண் பேசுறாங்க, மேடையில பேசுறாங்க. இதைத்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களும் அன்றாடம் அவதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி பெண்ணு திரும்பி பத்திரமா வருமா, கல்லூரிக்கு போயிட்டு பெண்ணு திரும்பி பத்திரமா வருமா? அப்படிதான் இங்க மோசமான ஆட்சி. கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, மெத்தைலாம்பிட்டமின், என்னென்ன போதை மாத்திரை உலகத்தில் இருக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டிலே சரளமா எங்க பார்த்தாலும். நான் தான் சொன்னேன், நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்தில் பள்ளிக்கூடம் வாசல்ல அந்த மாங்காய் பத்தை, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் எல்லாம் வித்துட்டு இருப்பான். இன்னைக்கு பள்ளிக்கூடம் வாசல்ல கஞ்சா, கஞ்சா பவுடரு, கஞ்சா சாக்லேட்டு, போதை மாத்திரை, ஊசி. இதுதான் தலையெழுத்து. உங்க தலையெழுத்தாது. உங்க தலையெழுத்த மாற்ற முடியாதா? முடியுமா? நிச்சயமா உங்களால் முடியும், முடியும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள். முதல்ல அந்த முடிவு செஞ்சிடுங்க. எங்க வரக்கூடாதுப்பா, திமுக வரக்கூடாதுப்பா, இந்த நாசப்படுத்திட்டாங்கப்பா, குடும்பம் குடும்பமா நாசப்படுத்திட்டாங்கப்பா, இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்கப்பா, இந்த திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்துடுச்சுப்பா, அவங்க வேண்டாம். அந்த முடிவை செய்யுங்கள். தமிழ்நாட்டார் மக்களே, இந்த முடிவெடுங்கள். வேண்டாம், இவங்க வேண்டாம். இவங்களால எந்த பயனும் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் எந்த பயனும் தமிழ்நாட்டுக்கு இனி வராது, பெறாது. தேனோ நடிச்சிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். நடிப்பு, கால் ஷீட். 2 மணி நேரம் வெளியில வருவார், பாப்பாரு, ஒரு போட்டோ எடுப்பா, வீடியோ எடுப்பா, முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவார். என்னென்ன நடக்குது? இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின மாவட்டம் இது. நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் எவ்வளவு போராட்டம் செய்து இந்த மாவட்டத்தை நாம் பெற்றுக் கொண்டோம். ஆனால் இந்த மாவட்டம் இன்னைக்கு என்ன, எதற்கு பேர் போயிருக்கு? இந்த மாவட்டம் கூலிப்படை கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்ற மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம். கூலிப்படை கலாச்சாரம்